நடந்து வரும் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் என்பது இறுதிப் போட்டிக்காக மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. நாளைய தினம் இந்த இறுதிப் போட்டி நடக்க இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த இறுதிப் போட்டியில் 28 சிக்சர்களை தனி ஆளாக பறக்க விட்டிருக்கும் சஞ்சு சாம்சன் தல தோனிக்கு காத்திருந்த மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன நடந்தது, எங்கே நடந்தது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் என்பது குரூப் சுற்றுகள், சூப்பர் 8 சுற்றுகள், செமிஃபைனல் சுற்றுகள் என முடிந்து இப்போது இறுதிப் போட்டி மட்டும் எஞ்சியிருக்கிறது. இந்த இறுதிப் போட்டியில் நாளைய தினம் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் மோதுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்த வருட T20 உலகக்கோப்பையை கைப்பற்றிவிடும். ஆகவே இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது ஏற்கனவே உச்சகட்டமாக இருந்து வருகிறது. இதில் இந்த போட்டி மீதான ஆர்வத்தை இன்னும் அதிகரிக்கும்படி தல தோனியின் சம்பவங்களும் இந்த போட்டியில் இருக்கப் போகிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் இதற்கு முன்பு நடைபெற்ற செமிஃபைனல் போட்டியில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டியை இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் கூட கிரிக்கெட் ரசிகர்களால் மறக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஒரு போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 253 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தும் கூட அவ்வளவு பெரிய இலக்கை மிகவும் நெருங்கி வந்து வெறும் 7 ரன்கள் வித்தியாசத்தில்தான் இங்கிலாந்து அணி தோல்வியடைந்தது. அப்படிப்பட்ட சரித்திரம் பார்க்காத ஒரு போட்டியை தான் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் இந்த செமிஃபைனல் போட்டியில் விளையாடி காட்டியது. அதே சமயம் இந்த போட்டியில் தல தோனியும் பார்வையாளராக பங்கேற்றிருந்தார். பொதுவாகவே தல தோனியின் தரிசனம் கிடைத்தாலே இந்திய அணிக்கு அது ஒரு நல்ல சகுனமாகவே அமையும். இந்த போட்டியிலும் கூட இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றிக்கு தோனியின் தரிசனமும் ஒரு காரணம் என்று தோனியின் சில ரசிகர்களும் கூறி வருகின்றனர். ஆனாலும் கூட இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி இந்திய அணி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த சஞ்சு சாம்சனும் இந்த போட்டி முடிந்து வெற்றி குறித்து பேசும்போது தல தோனியை பற்றியும் புகழ்ந்து பேசியிருந்தார். ஆகவே தல தோனி இந்திய அணிக்காக விளையாடினாலும் சரி, விளையாடாமல் போட்டியை பார்க்க வந்தாலும் சரி, இந்திய அணிக்கு அது ஏதேனும் ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை சஞ்சு சாம்சனின் பேச்சில் நாமும் பார்க்க முடிந்தது. அது மட்டுமில்லாமல் நடைபெறப் போகின்ற இந்த இறுதிப் போட்டியில் சஞ்சு சாம்சனே தல தோனியை மேட்ச் பார்க்க வரும்படி வற்புறுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த இறுதிப் போட்டியில் சஞ்சு சாம்சன் தோனிக்காக இன்னொரு சம்பவம் ஒன்றையும் செய்ய இருக்கிறாராம். அது என்னன்னா, இந்த இறுதிப் போட்டியில் தோனியின் ஜெர்சியை அணிந்து சஞ்சு சாம்சன் விளையாட இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே கேரளாவில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருப்பவர் சஞ்சு சாம்சன். ஆனால் சஞ்சு சாம்சனை விட ஒட்டுமொத்த கேரளாவும் ரசிகர்களாக இருப்பது தல தோனிக்கு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது தல தோனியின் ஜெர்சியை அணிந்து சஞ்சு சாம்சன் விளையாடும்போது அது இன்னமும் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் அதிகரிக்கும். அதே போல அது சஞ்சு சாம்சனுக்கும் இன்னும் உத்வேகமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதனால்தான் சஞ்சு சாம்சன் இந்த இறுதிப் போட்டியில் தல தோனியின் ஜெர்சியை அணிந்து விளையாட இருப்பது மட்டுமில்லாமல் தல தோனியை இந்த போட்டியை பார்க்க வரும்படி வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கியமான போட்டிகளுக்கு சஞ்சு சாம்சன் போன்றவர்கள் அழைப்பு கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் தோனி, சச்சின் டெண்டுல்கர் போன்றவர்கள் கட்டாயம் இந்த போட்டியை பார்க்க வருவார்கள். ஆக அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய அழைப்பு ஸ்பெஷலாக இருக்க வேண்டும் என்பதற்காக சஞ்சு சாம்சன் தோனியை இந்த போட்டியை பார்க்க அழைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே சிஎஸ்கே அணிக்கு தல தோனிக்கு பிறகு கேப்டனாக யாரை தேர்வு செய்யலாம் என்ற குழப்பங்களும் நீடித்து வருகிறது. அந்த இடத்திற்கு சஞ்சு சாம்சன் சரியாக இருப்பார் என்ற கருத்துக்களும் பரவலாக நிலவி வருகிறது. ஆகவே அந்த ஒரு விஷயத்தையும் மனதில் வைத்துதான் சஞ்சு சாம்சன் இப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்ய இருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் ஏற்கனவே வெறியான ஃபார்மில் இருந்து வரும் சஞ்சு சாம்சன் இப்போது தோனியின் ஜெர்சியை அணிந்து இறுதிப் போட்டியில் களமிறங்கினால் அந்த ஒரு விஷயம் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் இந்த இறுதிப் போட்டியை முன்னிட்டு இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான சாதாரண பயிற்சி போட்டி போல் இன்றைய தினம் சிறு பயிற்சியாகவே ஒரு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி 20 ஓவர் போட்டியாகவோ அல்லது அதிகாரப்பூர்வ போட்டியாகவோ ஒன்றும் நடைபெறவில்லை. வலைப்பயிற்சியிலேயே இரு அணி வீரர்களும் மாற்றி மாற்றி பந்து வீசி கொண்டனர். இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு நியூசிலாந்து பவுலர்களும்
நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு இந்திய பவுலர்களும் மாறி மாறி பந்து வீசி பயிற்சி எடுத்தனர். அப்படியாக இன்று காலை நடைபெற்ற இந்த ஒரு பயிற்சியில் சஞ்சு சாம்சனின் அதிரடி என்பது ஒட்டுமொத்தமாக இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் சஞ்சு சாம்சனுக்கு நியூசிலாந்து பவுலர்கள் 4 பேர் பந்து வீசி இருக்கின்றனர். அப்படி பந்து வீசும்போது சரியாக 7 ஓவர்கள் வரை நியூசிலாந்து பவுலர்களின் பந்து வீச்சை சஞ்சு சாம்சன் தனி ஆளாக எதிர்கொண்டிருக்கிறார். இந்த 7 ஓவர்களில், அதாவது சரியாக இந்த 42 பந்துகளில் சஞ்சு சாம்சன் 28 சிக்சர்களை விளாசியிருக்கிறார். எப்படி? 42 பந்துகளில் 28 சிக்சர்கள். அதுவும் என்னதான் இது ஒரு வலைப்பயிற்சியாக இருந்தாலும் கூட நியூசிலாந்து போன்ற ஜாம்பவான் பவுலர்கள் வீசிய 42 பந்துகளில் 8 சிக்சர்கள் அடித்தாலே அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது 28 சிக்சர்களை சஞ்சு சாம்சன் விளாசியிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு பேய் ஃபார்மில் இருப்பார் என்பதை யூகிக்கக்கூட முடியவில்லை. அதனால்தான் இந்த வலைப்பயிற்சியில் நிறைய வீரர்கள் தனித்தனியாக பயிற்சி செய்து கொண்டிருந்த போதும் அத்தகைய அனைத்து பயிற்சிகளையும் நிறுத்திவிட்டு சஞ்சு சாம்சனின் இந்த ஒரு சிக்சர் மலையை மட்டும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தனர். அந்தளவுக்கு கொடூரத்தனமான அதிரடியை இந்த வலைப்பயிற்சியிலேயே சஞ்சு சாம்சன் வெளிப்படுத்தியிருந்தார். அப்படி இருக்கும்போது நடைபெற இருக்கும் இந்த இறுதிப் போட்டியில் சஞ்சு சாம்சனின் அதிரடி என்பது எந்த அளவுக்கு இருக்கப் போகும் என்பதை நினைக்க நினைக்க எதிர்பார்ப்பு என்பது இன்னும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. அதுவும் எதிர்பார்த்தது போல தல தோனியின் ஜெர்சியை அணிந்து சஞ்சு சாம்சன் களமிறங்கி அதிவேகமாக அரை சதம் எடுத்தால் கூட அது மிகப்பெரிய அளவில் உலக சாதனையாக மாறிவிடும். அப்படி ஒரு விஷயம் என்பது இந்த போட்டியில் நடக்கப் போகிறது என்பதுதான் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பையும் இன்னும் பல மடங்கு அதிகரித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் தகவல் என்னவென்றால், இதே பயிற்சி ஆட்டத்தில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 3 ஓவர்கள் வீசி நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அதே போல நம்முடைய ஜாஸ்பிரீத் பும்ரா இவரும் இந்த போட்டியில், அதாவது இந்த வலைப்பயிற்சியில் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக 3 ஓவர்கள் வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். ஆகவே சாதாரண வலைப்பயிற்சியிலும் கூட நியூசிலாந்து அணியை காட்டிலும் இந்திய அணிதான் விஸ்வரூபமாக உருவெடுத்திருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இறுதிப் போட்டியை தல தோனி மைதானத்தில் வந்து பார்க்க வருவார் என்பது 100% உறுதிதான். ஆனால் தோனியின் ஜெர்சியை அணிந்து சஞ்சு சாம்சன் களமிறங்கினால் அது எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், குறிப்பாக இந்த வலைப்பயிற்சியிலேயே தனி ஆளாக 28 சிக்சர்களை பறக்க விட்டிருக்கும் சஞ்சு சாம்சனின் இந்த ஒரு அதிரடி ஆட்டத்தை பற்றியும், இதே போல ஒரு அதிரடியை இந்த இறுதிப் போட்டியிலும் வெளிப்படுத்தி இந்திய அணிக்கு வெற்றி கோப்பையை சஞ்சு சாம்சன் பெற்றுக் கொடுப்பாரா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.